வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு கேட்டகிரியில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் 4 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 28,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UGC DAE கன்சோர்டியம் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், அதாவது UGC DAE CSR அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது மின்சாரத்துறை நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இண்டோரில் இருக்குது. இதோட சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கல்பாக்கமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கிரேட் 2, அசிஸ்டன்ட் கிரேட் 1, கிளர்க்கு, அடுத்து பார்த்திங்கன்னா லேப் அட்டெண்டன்ட் 4 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேட் 2, இதில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 6 வந்து 7th CPC படி உங்களுக்கு பெய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி, ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, BE, BTech, BCom, BBA இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். 2nd கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. அதோட 5 years ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸோ அல்லது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் ஏ யூனிவர்சிட்டியோ அல்லது கவர்மெண்ட் அல்லது அட்டானமஸ் பாடி அல்லது ரெப்யூட்டட் ப்ரைவேட் ஃபார்ம்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் கிரேட் 1, இதில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி லெவல் 4 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். அதோட 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 8 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே எலிஜிபிள். ஓகேங்களா? அதாவது 12th பாஸ் பண்ணால் 8 years எக்ஸ்பீரியன்ஸும், டிகிரி முடிச்சிருந்தால் 3 years எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரியை பொறுத்த வரைக்கும் எனி டிசிப்ளின், ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, BE, BTech இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 years கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதாவது 10th மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். 10th நீங்கள் 50% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் டைப்பிங்கில் 30 words per minute டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் அட்டெண்டன்ட் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் 1 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க 7th CPC படி.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே 10th 12th என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். மீதி இருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சுக்கிங்க. ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக www.csr.res.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான்: ரெக்ரூட்மெண்ட் செல், UGC/DAE கன்சோர்டியம் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், யூனிவர்சிட்டி கேம்பஸ், கான்வா ரோட், இண்டோர் 452001 இந்தியா. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் இருக்குது. இதில் எக்ஸப்ஷன் என்னென்ன கேட்டகரிக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. SC ST PWD கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? இவங்கெல்லாம் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாமே 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணிடணும். அந்த ஃபீஸையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக ஆன்லைன்லேயே ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறப்ப ஆக்டிவான இமெயில் அட்ரஸஸ் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்யூச்சரில் இமெயில் மூலமாக உங்களை கான்டாக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலிடான மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு கேண்டிடேட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட்டை பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ, ஸோ இதெல்லாம் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டெப்புமே உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கும். ஸோ இது மூலமாக தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கமில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம கல்பாக்கம்லேயே தமிழ்நாட்டில் இருக்கவங்க அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட கொயரிஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மெயில் அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? முக்கியமாக நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். தனித்தனியாக ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கணும். ஃபீஸுமே வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக பே பண்ணணும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க February 16ஆம் தேதியிலேருந்து March 6ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக ஹார்ட் காப்பி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கு March 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷனோட நீங்கள் சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் சர்டிஃபிகேட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் எது இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்டு, தேவையான டைப்பிங் ஏதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த மாதிரி டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கேன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு டீசெண்டான சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கல்பாக்கமில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.